ஸோ ஃபர்ஸ்ட் 1884 டிசம்பர் மாதம் சென்னை அடையார்ல பிரம்மஞான சபையோட ஆண்டு கூட்டம் சரிங்களா நடக்கிறதுக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திவான் ரகுநாத ராவ் அப்படிங்கிறவருடைய இல்லத்துல அவருடைய வீட்டில் வந்து நடந்திருக்கு சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னா இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திர போராட்டத்துக்கோ அல்லது விடுதலைக்கோ பார்த்தீங்கன்னா அல்லது ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுவதற்கு ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு இந்த பிரம்மஞான சபை கூட்டத்தில் ஃபர்ஸ்ட் 1884 சென்னையில் அடையாறில் நடந்த அந்த கூட்டம் எங்க திவான் ரகுநாத ராவ் அப்படிங்கிறவரோட இல்லத்தில் நடந்தது சரிங்களா. ஸோ இந்த திட்டம் வந்து செயல்படிவம் பெறுவதற்கு முன்னாடியே 1885 காங்கிரஸ் ஐஎன்சி வந்து பம்பாயில தோற்றுவிக்கப்பட்டது சரிங்களா. ஸோ அப்போ முதலாக அந்த எண்ணம் தோன்றுனது நம்ம தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிறதான் இந்த விஷயம் சொல்லுது சரிங்களா. 1885 டிசம்பர் மாதம் 28ஆம் நாள் பம்பாயில ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு அல்லது கூட்டம் வந்து நடந்தது சரிங்களா. அதுல 72 பிரதிநிதிகள் வந்து இருந்தாங்க. மொத்த பிரதிநிதிகள் எவ்வளவுனா 72 பேர். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பங்கேற்றன்னு சொல்றாங்க. அதுல 22 பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சரிங்களா. இந்த 72 பேர்ல 22 பேர் வந்து தமிழகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த முதல் தீர்மானம் ஐஎன்சி மாநாட்டுல முதல் தீர்மானம் யார் கொண்டு வந்தாங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். அவர்தான் வந்து முதல் தீர்மானம் வந்து கொண்டு வரார் சரிங்களா. முதல் தீர்மானம் பாத்தீங்கன்னா இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கிறதா சரிங்களா. WC பானர்ஜி வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறது தான் முதல் தீர்மானம். தேவையில்ல முதல் தீர்மானம் யார் கொண்டு வந்தாங்க தமிழகத்தை சார்ந்தவர்கள் சரிங்களா. தமிழ்நாட்டை சார்ந்தவர் சரிங்களா. ஸோ ஜி சுப்பிரமணிய ஐயர் பொறுத்த வரைக்கும் எப்படி தாதாபாய் நௌரோஜி ஒரு இந்திய பொருளாதாரம் வந்து சுரண்டப்படுவதை பற்றி ஒரு பெரிய அளவில் வந்து பேசப்பட்டாரோ அதுக்கு இணையாக பேசப்படுவர் தான் இந்த ஜி சுப்பிரமணிய ஐயர்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்தது சென்னையில் நடந்த காங்கிரஸ் மாநாடு. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் 3வது மாநாடு சென்னையில் நடந்தது சரிங்களா. முதல் பார்த்தீங்கன்னா பம்பாய், 2வது கொல்கத்தா, 3வது சென்னையில் வந்து நடந்தது. சரி ஃபர்ஸ்ட் வந்து பம்பாய், 2வது கொல்கத்தா, 3வது சென்னை சரிங்களா. ஓகே அந்த 3வது மாநாடு 1887 டிசம்பர்ல நடந்தது சரிங்களா. அது எங்கன்னா சென்னையோட 1000 விளக்கு பகுதியில். அதுல மக்கீஸ் தோட்டம் அங்கதான் வந்து நடந்தது சரிங்களா. சென்னையில் நடந்த முதல் ஐஎன்சி மாநாடு 1887. யார் தலைவராக இருந்தார்னா இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி. ஸோ இவர் வந்து முதல் முஸ்லீம் தலைவரும் கூட. ஐஎன்சியோட முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி தான் சரிங்களா. ஸோ இந்த மாநாடு பெரிய அளவில் நடக்குது சரிங்களா. பெருசா இதில்
ஸோ அதுக்கப்புறம் நடந்த மாநாடுகள் எப்பன்னா அதெல்லாம் எக்ஸாம் பேட்டர்லாம் பெருசாக தேவையில்லை சரிங்களா. 1894, 1898, 1903, 1908, 1914, 1923, 1927. ஸோ இங்கெல்லாம் வந்து சென்னையில் வந்து நம்ம மாநாடுகள் ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கு சரிங்களா. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ். 1920 நாக்பூர்ல காங்கிரஸ் மாநாடு நடந்தது சரிங்களா. அதுல விஜய ராகவாச்சாரி அவர்கள் தான் வந்து தலைவராக இருந்திருப்பாரு சரிங்களா. அடுத்தது 1926 கவுஹாத்தில நடந்த காங்கிரஸ் மாநாட்டு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சீனிவாச ஐயர் சரிங்களா. அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இந்த காங்கிரஸ் மாநாட்டில் முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள், அதனால அதை நம்ம பார்க்கணும் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மிதவாதிகள். கோபாலகிருஷ்ண கோகலேவோட வழக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வழக்கரமாக திகழ்ந்தவர் யாருன்னா விஎஸ் சீனிவாச சாஸ்திரி சரிங்களா. அதுக்கப்புறம் இவங்களாம் மிதவாதிகள் சரிங்களா. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருப்பாங்க சரிங்களா. சிவகாமி ஐயர், அதுக்கப்புறம் கிருஷ்ணசுவாமி ஐயர், வெங்கட்ராம சாஸ்திரி போன்றவங்களாம் இருந்திருப்பாங்க. ஜிஏ நடேசன் இவங்களாம் இருந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ முக்கியமாக கோபாலகிருஷ்ண கோகலேவோட வழக்கரமாக திகழ்ந்தவர் யாருன்னா விஎஸ் சீனிவாசன். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் முக்கியமா திலகர் தான் வந்து இந்திய அளவில் தீவிரவாத இயக்கத்தோட தலைவராக செயல்பட்டார். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேலம் விஜய ராகவாச்சாரி இவர் தான் 1920 நாக்பூர்ல தலைமையாற்றவர் தான் சேலம் விஜயராகவாச்சாரி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தீவிரவாதத்தின் தந்தை. திலகர் வந்து சேலம் மாவட்டத்தை என்ன அழைத்தார்னா தென்னாட்டின் பூனா அப்படின்னு சொல்லி அழைத்தார். ஏன்னா பூனால தான் வந்து திலகர் வந்து ஆரம்பிச்ச அந்த தீவிரவாத இயக்கத்தோட பெரிய ஒரு இது இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம்
வங்க பிரிவினை காரணமாக வங்க பிரிவினை எந்த வருஷங்க? 1905. வங்க பிரிவினை காரணமாக ஏற்பட்ட சுதேசி இயக்கத்துல தமிழ்நாட்டுல பெரிய அளவுல பாதிச்சுது. அதன் மூலமா வ.உ.சி., பாரதி, நிறைய பேர் சரிங்களா தலைவர்கள்லாம் வந்து கலந்து கொண்டுவாங்க சரிங்களா. அதுல முக்கியமா வ.உ.சி. பார்த்தீங்கன்னா 1906 ரொம்ப முக்கியமான தேதி அக்டோபர் 16 சுதேசி கப்பல் நிறுவனம் ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. முக்கியமா பாரதியோட பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்றை வந்து தட்டி எழுப்புதல முக்கியமான அம்சமா விளங்குச்சுன்னு சொல்லுவாங்க. சுதேசி மித்திரன் இந்தியா போன்ற இதழ்கள்லாம் அவர் வந்து பணியாற்றி அந்த இதெல்லாம் செஞ்சிருப்பார் சரிங்களா. இப்போ முக்கியமான தமிழ்நாட்டோட தலைவர்கள் பற்றி பார்க்கலாம். வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, பாரதி சரிங்களா. அதுக்கப்புறம் இவங்க வ.வே.சு. ஐயர் இருப்பாரு, வாஞ்சிநாதன் இருப்பாங்க சரிங்களா. நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான தலைவர் பார்த்தீங்கன்னா வ.உ.சி. சரிங்களா. எங்க பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம் சரிங்களா அப்படிங்கிற ஊர்ல 1872 செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தார் வ.உ.சி. சரிங்களா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1905 வங்க பிரிவினையை தொடர்ந்து இவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட காரணமா இருந்தது. சரிங்களா. அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்னதான் 1906 அக்டோபர் 16 சுதேசிய நாவாய் கப்பல் அல்லது சரிங்களா சுதேசிய கப்பல் நிறுவனம் எதனும் சொல்லலாம் சரிங்களா. கப்பல் நிறுவனத்தோட ஆலோசகர் யாருன்னா சேலம் விஜயராவாச்சாரி. ஸோ 2 கப்பல் காலியோ மற்றும் லாவோ எஸ்.எஸ். காலியோ மற்றும் லாவோன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்படிங்கிற 2 கப்பல் வந்து எங்கன்னா தூத்துக்குடி டு கொழும்பு இதுவும் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி டு கொழும்பு இடையே இயக்கப்பட்டது சரிங்களா. அதுவும் மிக குறைந்த கட்டணத்தில் இயக்குனாரு. அதனால ஆங்கிலேயர்களோட கப்பல் நிறுவனம் வந்து நஷ்டத்துக்கு போகுது. அதை வந்து பொறுத்துக்க முடியாம என்ன பண்றாங்க, இவர் மேல போய் வழக்குகள்லாம் போட்டு இந்த கப்பல் நிறுவனத்தை வந்து மூடிடுறாங்க சரிங்களா. அதான் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொழிலாளர்களோட உரிமைக்காகவும் போராடி இருப்பார் வ.உ.சி. பொறுத்த வரைக்கும் சரிங்களா.
அதில் முக்கியமாக 1908 கோரல் நூற்பாலை போராட்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1907 நடந்த இந்த சூரத் காங்கிரஸ் மாநாடு, சூரத் பிளவு நடந்திருக்கும்ல, இந்த சூரத் காங்கிரஸ் மாநாட்டுக்கு அதிக அளவில் தொண்டர்களை வந்து திரட்டி கூட்டிட்டு போயிருப்பார். சரிங்களா? சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தென்னாட்டு திலகர்னே சொல்லுவாங்க. இவரை வஉசி என்ன சொல்லுவாங்கன்னா தென்னாட்டின் திலகர். ஓகே, அதுக்கப்புறம் 1908 பிபின் சந்திரபால் வந்து விடுதலை செஞ்சிருப்பார். சரி, 7ஆம் நாள் வந்து விடுதலை செஞ்சிருப்பாங்க. 1907 மார்ச் 9ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் விடுதலை. சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணுவார்னா ஓராண்டு கழித்து, சரிங்களா, 1908 இந்த நாளை வந்து நினைவு கூறும் வகையில சுதந்திர அல்லது சுதேசி தினமாக வஉசி வந்து கொண்டாடுவார். சரிங்களா? எங்கன்னா நெல்லையில. சரிங்களா? ஸோ அதுக்காக ஒரு பொதுக்கூட்டமும் ஏற்பாடு செய்வார். பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆங்கிலேயர்கள்ட்ட பர்மிஷன் வாங்காம அவங்களுடைய உத்தரவை மீறி வந்து நடந்திருக்கும். அதனால வந்து வஉசி வந்து கைது செய்யப்படுவார். சரிங்களா? யாராருன்னு பார்த்தீங்கன்னா வஉசி, அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா, அவங்கள வந்து கைது செய்யப்படுவாங்க. கைது செய்யப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். அதே மாதிரி ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டு இவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டு இதுவும் கேட்டிருக்காங்க. எத்தனை ஆண்டு சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி பேரு நீதிபதி பின்ஹே. சார் மொத்தம் 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல சார்? இன்னொருத்தர் பேர் பத்மநாத ஐயர். சரிங்களா? நமக்கு முக்கியமா இவங்க 2 பேர் தான். சரிங்களா? இன்னொருத்தர் வந்து பத்மநாத ஐயர். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தெரியுமோ மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் சொன்னேன். சரிங்களா? வஉசி முக்கியமா 40 ஆண்டு சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பேர் பார்த்தீங்கன்னா பின்ஹேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து கைது செய்ததை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்குலாம் கலகம்லாம் வெடிச்சிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் சிறையில் வந்து கடுமையான வேதனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் கடலூர் சிறையில் வந்து இவங்களை வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கோவை சிறை. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலகம்லாம் வெடிச்சதுக்கப்புறம் கேரளாவில் இருக்க கண்ணனூர் அப்படிங்கிற சிறைக்கு மாற்றப்பட்டார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1912 மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிசம்பரில்
விடுதலை செய்யப்படுவார். ஆனா விடுதலை என்னதான் பண்ணியிருந்தாலும் இவரால் அந்த சுதேசிய இந்த கப்பல் நிறுவனத்தை வந்து காப்பாற்ற முடியாது. அது வந்து இவர் கைவிட்டு போயிருக்கும். சரிங்களா? இவர் எழுதிய முக்கியமான நூல்கள் பார்த்தீங்கன்னா மெய்யறிவு மற்றும் மெய்யறம். இவர் எழுதிய நூல்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் விவேக பானு, இந்து நேஷன், போன்ற இதழ்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார். சரிங்களா? இந்திய அரசு 1972 செப்டம்பர் 5 இவருடைய 100வது பிறந்தநாள் முன்னிட்டு இவருக்கு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வ.உ.சி. சிதம்பரனார் துறைமுகம் அப்படிங்கிற பெயரும் வச்சிருப்பாங்க. பேர் மாத்திருப்பாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2011. இவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் தெரியும். தென்னாட்டு திலகர், கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தென்னாட்டு திலகர், கப்பலோட்டிய தமிழன், அதுக்கப்புறம் செக்கிழுத்து செம்மல். உங்க வாய்ஸ் கேக்குது, யாருக்கும் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. செக்கிழுத்து செம்மல். சரிங்களா? இதில் இவருடைய சிறப்பெயர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1936 நவம்பர் மாதம் 18ஆம் நாள் இயற்கை எய்தினார். ஸோ அவ்வளோதான் இவரை பற்றி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா. ஸோ சுப்பிரமணிய சிவா பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஆள். எப்படி நான் சொன்ன இந்த இதில் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? வ.உ.சி. கூட இவரையும் வந்து கைது செஞ்சுருப்பாங்க. ஸோ முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வ.உ.சி. மற்றும் சுப்பிரமணிய சிவாவை என்ன சொல்லுவாங்கன்னா சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க. சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா 1884 அக்டோபர் மாதம் 4ஆம் நாள் பிறக்கிறாரு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுல. இடத்துல பிறந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் 1908 அதேதான் பிபின் சந்திர பாலர் வந்து விடுதலை கொண்டாட்டத்தின் போது ஊர்வலத்தின் போது கலந்து கொள்றாரு. இதனால் இவருக்கும் பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை வந்து விதிக்கப்படுது. சரிங்களா? பின்னர் வந்து சிறையில் இவர் என்னன்னா தொழுநோயால் பாதிக்கப்படுறாரு. தொழுநோய் பாதிக்கப்படுறாரு. சரிங்களா? அதனால தொழுநோய் சிறையில், அதாவது தொழுநோயில பாதிக்கப்பட்ட சிறைவாசிகளோட அந்த சிறை வந்து சேலம்ல இருக்கு. அங்க சேலம் சிறையில் அடைக்கப்படுறாரு. சரிங்களா?
அதுக்கப்புறம் விடுதலைக்கு அப்புறம் பாப்ராப்பட்டிங்கிற இடத்துல பாரதி ஆசிரமம் நிறுவி அங்க வந்து தேச இந்த விடுதலை போராட்டத்துல பங்கேற்கிறதுக்கான பாசறை வந்து நிறுவுறார். சரிங்களா? பாரதி ஆசிரமம் நிறுவினார். ஸோ இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா சுதந்திரானந்தான்னு சொல்லுவாங்க. சுதந்திரானந்தா. ஸோ ஏன் இப்படி சொல்றோம்னா இவர் ஆக்சுவலா ராமகிருஷ்ண அந்த இயக்கத்தில் இருக்க அந்த விவேகானந்தரோட அந்த வழியில ஈடுபட்டு சுதந்திர போராட்டத்துல வந்து தம்மை ஈடுபடுத்தி கொண்டதுனால இவர் வந்து சுதந்திரானந்தா அப்படிங்கிற தன்னுடைய புனைப்பெயரை வந்து சூட்டிக்கிறார். சரிங்களா? இவர் எழுதின நூல் சச்சிதானந்த சிவம். அதே மாதிரி இவர் வெளியிட்ட நாடகங்கள் சிவாஜி, தேசிங் ராஜா போன்ற நாடகங்கள் வந்து இவர் வெளியிட்டிருப்பார். ஸோ தன்னுடைய 41வது வயதுல வந்து இறந்திருப்பாரு. 1925 ஜூலைல வந்து இறந்திருப்பாரு. ஜூலை 23ஆம் நாள் வந்து இயற்கை அப்படிப்பாரு. அதே மாதிரி பாரத மாதா ஆலயம் பாரத மாதா ஆலயத்தை வந்து பாப்ராப்பட்டியில வந்து சுப்பிரமணிய சிவா வந்து நிறுவுறதுக்கு அடிக்கல் நாட்டினவர் யாருன்னா CR தாஸ். எங்கன்னா பாப்ராப்பட்டியில. சரிங்களா? சுப்பிரமணிய சிவாவை பத்தி கவனம் பண்ணிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முக்கியமான பர்சன் வந்து பாரதி. ஸோ பாரதியார் வந்து எங்க பிறந்தாருன்னா திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்துல எட்டயபுரம் எப்ப டிசம்பர் 11, 1882 பிறந்திருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் மதுரையில சிறிது காலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருப்பாரு. அதுக்கப்புறம் 1904 சுதேசி மித்ரன்ல பத்திரிகையோட துணை ஆசிரியராக இருந்திருப்பார். சரிங்களா? சுதேசி மித்ரன் துணை ஆசிரியராக இருந்திருப்பாரு. 1905 இவர் ஆக்சுவலா இதுக்கு போயிருப்பாரு. வங்க பிரிவினை இந்த நடந்த அந்த மாநாடு போயிருப்பாரு. போயிட்டு அங்க பங்கேற்றுட்டு அதுக்கப்புறம் காசி, அதாவது பனாரஸ்ன்னு சொல்லக்கூடிய வாரணாசி அல்லது பனாரஸ், காசின்னு சொல்லுவாங்க. அங்க போயிட்டு காங்கிரஸ் கூட்டில் வந்து கலந்துட்டு திரும்பி வரும்போது
கல்கத்தால போய் சுவாமி விவேகானந்தரோட சிஷ்யை, சரிங்களா, சீடர். சீடர் உங்க பேர் பார்த்தீங்கன்னா நிவேதிதா. சரிங்களா, இவங்களை வந்து சந்தித்தார் யாரு, பாரதி. ஆக்சுவலா இங்க நிவேதிதா வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்தை சேர்ந்தவங்க. ஓகே, அடுத்தது இவர் பாத்தீங்கன்னா இந்த பக்கிம் சந்தரோட வந்தே மாதர பாடலை, சரிங்களா, தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. ஓகேங்களா. ஸோ மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி அப்படிங்கிற அந்த மாத இதெல்லாம் வெளியிட்டிருப்பாரு. சரிங்களா. அதே மாதிரி வஉசியோட 2 கப்பல்கள், சரிங்களா, எஸ்எஸ் லாவோ மற்றும் எஸ்எஸ் கல்லியோ பார்த்தோம்ல, காலியோ அப்படிங்கிற அந்த 2 கப்பல்களுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, பாரத தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார். அப்படின்னு சொல்லி வர்ணித்தவர் யாருன்னா பாரதி. சரிங்களா. ஸோ இந்தியா இவர் எடுத்த இந்தியா இதழ் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத அந்த இயக்கத்தோட முக்கியமான அந்த போர் முரசாகவே இருக்கு. சரிங்களா. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸோ நிறைய இவர் வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா, அந்த நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருப்பாரு. நமக்கு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டா தேவையில்லை. ஸோ என்னென்ன விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். திலகரோட ஆங்கில சொற்பொழிவை பார்த்தீங்கன்னா புதிய கட்சியின் கோட்பாடுகள் அப்படிங்கிற தலைப்புல மொழிபெயர்த்திருப்பார். மொழிபெயர்த்தார். சரிங்களா. அதுக்கப்புறம் அதே மாதிரி இவங்க வஉசி அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா அவங்களுக்கெல்லாம் வழங்கின அந்த தீர்ப்பை என்ன பண்ணியிருப்பாருன்னா பாரதி வந்து ரொம்ப எதிர்த்திருப்பாரு. சரிங்களா. அதனால இவரை என்ன சொல்றாங்க, இவர் வந்து சாட்சி சொல்ல வர சொல்லுவாங்க. ஆனால் இவர் பொய் சாட்சி சொல்ல மாட்டாரு. அதனால இவர் என்ன பண்ணியிருப்பாங்க, இவருக்கு வந்து கைது செய்ய இது பண்ணுவாங்க. அதனால இவர் வந்து தப்பி புதுச்சேரிக்கு போயிடுவார். சரிங்களா. ஸோ இப்போ 1908 இவர் வந்து புதுச்சேரி கிளம்பிடுவாரு. 1909 இந்தியா அப்படிங்கிற இதழுக்கு தடை விதிச்சிருவாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் 1908
1909ல் இந்தியா இதழுக்கு தடை. மறுபடியும் 1918ல் புதுவையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருவாரு. மறுபடியும் கைது செய்யப்பட்டு மறுபடியும் விடுதலை செஞ்சிருவாங்க. அதே மாதிரி 1919ல் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு தொடர்பாக சென்னை வந்த காந்தியடிகளை வந்து சந்திச்சு பேசியிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவருடைய இதழ்கள் பார்த்தீங்கன்னா, இவருடைய இதழ்கள் எழுதிக்கோங்க. பத்திரிகை மற்றும் இதழ்கள். ஸோ விவேகபானு, ஃபர்ஸ்ட் 1904ல் இருந்திருப்பாரு. அப்படி 1904ல் இருந்து 1906 வரைக்கும் சுதேசிமித்திரன், உதவி ஆசிரியர். ஆயிரத்தி 1907ல் இந்தியா அப்படிங்கிற இதழில் தமிழ் வார இதழ். அதுக்கப்புறம் பாலபாரதம், யங் இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஆங்கில இதழ் வந்து வெளியிட்டாரு. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் சக்கரவர்த்தினி அப்படிங்கிற மாத மகளிர் இதழ். சரிங்களா? அதுக்கப்புறம் சூரியோதயம், கர்மயோகி போன்ற இதெல்லாம் வெளியிட்டிருப்பாரு. நிறைய பேர்ல வந்து வெளியிட்டிருப்பாரு இதழ்கள். சரிங்களா? கர்மயோகி, சூரியோதயம் இதெல்லாம் வெளியிட்டிருப்பாரு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் 1921 செப்டம்பர் 11ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருப்பார். சரிங்களா? சென்னையில் திருவல்லிக்கேணியில் இருக்க அந்த பார்த்தசாரதி கோயில் அந்த யானையால் தாக்கப்பட்டிருப்பார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உடல் நலம் குன்றி இருந்து இறந்திருப்பார். சரிங்களா? இவ்வளவுதான் வந்து பாரதியை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்க போறது வ.வே.சு. ஐயர்.
வாவேஸ் ஐயர்னா வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வஉசிக்கு என்னன்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. வஉசி. சரிங்களா? வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸில் கேட்டிருந்தது. ஜஸ்ட் வஉசின்னு கொடுக்காம வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பற்றி எழுதுகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா? வஉசினா என்ன, வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஸோ இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் வரகநேரியில் பிறந்தார். திருச்சி வரகநேரியில் வந்து பிறந்திருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா பாரிஸ்டர் படிப்புக்காக லண்டன் போறாரு. சரிங்களா? அங்க போய் அங்க சில ஏற்பட்ட பழக்கங்கள்னால அவரு தன்னுடைய சுதந்திர போராட்டத்தை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் திரும்பி ரஷ்யா போயிட்டு வெடிகுண்டு தயாரிக்கிற முறையை வந்து கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து திரும்பி புதுவைக்கு வராரு. புதுவையில தர்மாலயம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி அங்கிருந்த பயங்கரவாதிகள்னா இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு குத்துச்சண்டை, மல்யுத்தம், துப்பாக்கி சுடுதல் போன்ற பயிற்சியெல்லாம் வந்து வழங்குறாரு. சரிங்களா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ். இவர் வாஞ்சிநாதனுக்கு ப்ரௌனிங் அப்படிங்கிற கைத்துப்பாக்கி சுடுவதற்கு பயிற்சி கொடுத்திருப்பார். பின்னாடி பார்ப்பேன். இந்த வாஞ்சிநாதன் என்ன பண்ணியிருப்பாருன்னா கலெக்டர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆஷை வந்து சுட்டு கொண்டிருப்பார். சரிங்களா? பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வாஞ்சிநாதனுக்கு ப்ரௌனிங் அப்படிங்கிற கைத்துப்பாக்கி சுடுவதற்கு பயிற்சி அளித்தவர் யாருன்னா வாவேஸ் ஐயர். சரிங்களா? ஸோ இவர் ஆக்சுவலாக 44வது வயதில் இறந்துருவாரு. சரிங்களா? அருவியில், பாபநாசம் அருவியில் விழுந்து இறந்துருவார். இந்த வருஷம்னா 1925. இவரால் எழுதப்பட்ட நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆஃப் கம்பர் அப்படிங்கிறத இவரால் எழுதப்பட்ட நூல். சரிங்களா?
அடுத்தது நம்ம பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன். ஸோ வாஞ்சிநாதன் பார்த்தீங்கன்னா இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சங்கரன் என்பதான் இவருடைய இயற்பெயர். சரிங்களா? ஸோ இவர் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஆங்கில அரசின் கீழே வந்து பணிபுரிகிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைது செஞ்சு அவங்களெல்லாம் 40 ஆண்டுகள் சிறை அதெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய பணியை வந்து துறந்து ஆங்கில அரசுக்கு எதிராக செயல்படணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் 1904ல் நீலகண்ட பிரம்மச்சாரி அவருடைய பாரத மாதா சங்கத்தில் தன்னை வந்து இணைத்துக் கொண்டுறாரு. சரிங்களா? நீலகண்ட பிரம்மச்சாரியில் ஆரம்பிக்கப்பட்டதான் அந்த பாரத மாதா சங்கம். சரிங்களா? பாரத சங்கத்துல இணைத்துக் கொண்டார். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி இந்த வாஞ்சிநாதன் இவருக்கு இந்த பிரவுனிங் துப்பாக்கி வந்து சுட பயிற்சி அளித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வ.வி. ஐயர். பயிற்சி பெற்றுறாரு. சரிங்களா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸோ முக்கியமாக இந்த கொஷின் திரும்ப திரும்ப கேட்குறேன். 1911 ஜூன் 17ஆம் நாள். சரிங்களா? நெல்லை ஆட்சியர் திருநெல்வேலி அல்லது நெல்லை ரெண்டு ஒன்று தான். நெல்லை ஆட்சியரை மணியாச்சி தொடர்வண்டி நிலையத்தில். சரிங்களா? ஒரு ஆக்சுவலாக கொடைக்கானலுக்கு கிளம்ப இருந்த அந்த ஆட்சியரை எந்த மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் வந்து சுட்டுக் கொள்றாரு. யார? கலெக்டர் ஆஷ் என்பவரை. சுட்டுக் கொன்றார். சரிங்களா? சுட்டுக்கொண்டு இவரும் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செஞ்சுப்பார். சரிங்களா? உடனே இவரும் தற்கொலை செஞ்சுப்பார். அவரை பத்தி இவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. இவர் ஆக்சுவலாக 1900 இவரை பற்றி முக்கியமான பாயிண்ட் வந்து 1910ல் பாரத மாதா சங்கம் நிறுவியிருப்பாரு. சரிங்களா? ரெண்டாவது ஆக்சுவலாக வாஞ்சிநாதன் பார்த்தீங்கன்னா இவரை போய் சந்தித்துட்டு தான் ஆஷை போய் கொண்டிருப்பாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பயிற்சி எடுத்துட்டு, சரிங்களா, யாரு வ.வி. ஐயர்கிட்ட வந்து பயிற்சி எடுத்துட்டு இவரை போய் புது நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆஷை வந்து கொண்டிருப்பாரு. யார்? வாஞ்சிநாதன். அதனால இவரையும் வந்து கைது செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஆஷ் கொலை வழக்குல கைது செய்யப்பட்டு
7 ஆண்டு சிறை வந்து விதிச்சிருப்பாங்க. சிறை வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வருவார். 2 ஆண்டுகளில் மறுபடியும் சிறையிலிருந்து தப்பிச்சு வருவார். ஆனால் மறுபடியும் வந்து பிடிச்சிருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சிறையிலிருந்து மொத்தமாக வெளிவந்து சிறை தண்டனைக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஆக மாறியிருப்பார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வர்க்க போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டு மறுபடியும் 10 ஆண்டு சிறை வந்து கொடுத்துருப்பாங்க. எப்பனா 1922. அதுக்கப்புறம் நந்திமலை, கர்நாடகாவில் நந்திமலையில் ஒரு ஆசிரமம் வைத்து தங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் 88வது வயதில் இறந்துருப்பார். சரிங்களா? ஓகே. ஸோ இதான் வந்து முக்கியமான தலைவர்கள் வந்து நம்ம ஸோ இன்னும் இருக்காங்க. சரிங்களா? இன்னும் ராஜாஜி, பெரியார் இவங்களை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் ஆனால் முக்கியமாக இதுக்கு முன்னாடி இந்த தீவிரவாத இயக்கத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் இவங்கலாம். சரிங்களா? தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவிரவாத தலைவர்கள் இவங்களாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம மதியம் சொல்லியிருக்கேன். மதியம் மறுபடியும் 3:50க்கு இதோட கண்டினியூஷன் போகும். சரிங்களா? இல்லைன்னா தன்னாட்சி இயக்கம் அப்படியே ஒவ்வொரு இயக்கங்களா தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? உப்பு சத்தியாகிரகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம்.